இந்த எலுமிச்சம்பழம் வெயில் நாள் எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு நம்ம இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட போகிறோம். என்னது இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இந்த வீடியோவுக்கு கடைசியில் இது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் கரெக்டாக காட்டி தர போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இருக்க பாருங்கள், ஓகேவா? இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் இல்லை, இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்கா சரியாக இருக்கா சொல்லுங்களேன்? நம்மகிட்ட ஒரு பெரிய மூட நம்பிக்கை, ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டு தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸ் எழுதுங்க சார். நடைபயிற்சி மட்டும் பண்ணனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? சொல்லுங்கள். 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரை நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் வேணும்னா எழுதி வச்சுக்கிடுங்க. கரெக்ட் தானே? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? வெந்தயம், ஆவாரம்பூ, மூக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கறிவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன், இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சாங்களா? சுகருக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டு இந்த பேஷண்ட் இப்போ 4 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சுகருக்கு மட்டும் மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க. வெந்தயம், கறிவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, சிறுதானியம், கருப்புக்கவனி, வெள்ளைக்கவனி, சோப்புக்கவனி, நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, உடல் பருமன், இதுக்கு எல்லாத்தையும் அவங்க சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். கடைசி தான் மாத்திரை. நீங்கள் பேலன்ஸ் டயட் கடைபிடிக்கலைன்னா இந்த இன்சுலின் ரெசன் சரி ஆகாது. வீடை சேவ் பண்ணி வாங்கி ஒரு கூட போட்டு கேளுங்க, கரெக்டாக புரியும். அது மட்டும் நல்லா கேட்டுடுங்க. நீங்கள் வந்து பேலன்ஸ் டயட் கடைபிடிக்காமல் மாத்திரை இன்சுலின் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் 50 வருஷம் இதே மாத்திரை இதே இன்சுலின் போட்டாலும் நோய் கண்டிப்பாக சரி ஆகாது அப்படின்னு நான் சொல்லலை, இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. வீடியோ சேவ் பண்ணி வாங்கி ஒரு கூட போட்டு கேளுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க, ஓகேவா? அவ்வளோ பவர்ஃபுல் எது? பேலன்ஸ்டு டயட்டு. வீடியோவை சேவ் பண்ணுங்க, இல்லை ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஷேர் பண்ணி கொடுங்க, சேவ் பண்ணி வைக்க போட்டு கேளுங்க, உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?